வணக்கம். ஸோ 2, 3 பேர் வந்து என்கிட்ட வந்து, "சார் ஏன் சார் இது வந்து நீங்க தமிழ்ல போட மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எங்க ஐடி டீம் வந்து நீங்க இங்கிலீஷ்ல போடுற வீடியோலாம் நம்ம வந்து தமிழ்ல வந்து கீழ வந்து இது போட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் அதுதான் அது சரி ஓகே போதே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். பட் எனக்கு டெஃபினட்டா புரியுது. இது சம்டைம்ஸ் வந்து இந்த மாரி வந்து நம்ம இங்கிலீஷ்ல பேசும்போது அது சில வார்த்தைகள் வந்து தமிழ்ல வந்து சரியா வராது அப்படின்றதும் புரியும். ஸோ, அதனால வந்து இன்னைக்கு வீடியோ வந்து நான் அது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல ட்ரை பண்றேன். பட் அட் த சேம் டைம் அ உங்களுக்கு மத்த வீடியோஸ்ல என்ன புரியல அப்படின்றதும், நீங்க தயவுசெய்து கேளுங்க. உங்களுக்கு வந்து தெளிவா தமிழ்ல வந்து சொல்றதுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே. ஸோ, இன்னைக்கு வந்து நான் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு வயசானவங்கள அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது தான். அப்ரோச் பண்ணணுன்றது வந்து அ எப்படி வந்து அவங்கள அணுகணும், எப்படி வந்து அவங்க கிட்ட நெருங்கணும், அவங்களுக்கு வந்து உங்க மேல வந்து எப்படி ஒரு நம்பிக்கைய உருவாக்கணும். அ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு ஒரு புதுசா ஒருத்தர்ட்ட பழகும்போது சப்போஸிங் வந்து நம்ம வந்து இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வயசானவங்களும் வந்து குழந்தைங்க மாதிரி. ஸோ அவங்க டக்குன்னு வந்து உங்ககிட்ட வந்து ஒட்டிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை வரணும் அப்படின்னா, நீங்க வந்து எப்படி வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஸ்பியர்ல, அவங்களுடைய அட்மாஸ்பியர்ல, அவங்களுக்கு புரிஞ்ச மாரி, அவங்களுடைய இஷ்டத்துக்கு நம்ம பேசும்போது தான், நம்ம வந்து அவங்களுடைய சர்க்கிள்குள்ள வருவோம். ஸோ, எப்பவுமே வந்து சில பேர் வந்து சில எல்டர்லி வந்து அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நம்ம தாத்தா, பாட்டி அப்படின்னு பேசும்போது வந்து, அவங்க வந்து ஓகே அக்செப்ட் பண்றாங்க. பட் சில பேருக்கு வந்து அ அ குட் மார்னிங் சார் அப்படி பேசினா தான் வந்து அவங்களுக்கு பிடிக்குது. ஸோ, இது வந்து நம்ம அவங்களுடைய வெறுப்ப அனுசரிச்சு, அ அவங்க கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள பத்தி நீங்க சொல்லிக்கிறது. 2வது மெயின் திங் வந்து அவங்க சொல்றத கேட்கறது. சி எப்பவுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, லோன்லினஸ் தான். அதாவது தனிமை. ஸோ இந்த தனிமையிலேருந்து அவங்க வெளியில வரணும்னா, நீங்க வந்து அவங்கள ஒரு ஃப்ரெண்டா தான் அப்ரோச் பண்ணணுமே தவிர, ஒரு கேர்டேக்கரோ, இல்ல வந்து ஒரு அவங்க மேல ஒரு பேரண்ட் மாரியோ, அவங்க மேல திங்ஸ இம்போஸ் பண்ற ஒரு அத்தாரிட்டி மாரியோ, நீங்க வந்து இருந்தா, டெஃபினட்டா அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆவாது. ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்றீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள தொட்டு, அவங்கள அரவணைப்பா பேசுறீங்க, இதெல்லாம் தான் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் தி எல்டர்லிய வந்து டிசைட் பண்ணும். ஸோ நீங்க எவ்வளோ சீக்கிரம் அந்த க்ளோஸ்னஸ்குள்ள வரீங்களோ, அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களுடைய பாண்டிங்கும் வந்து உங்க கூட இருக்கும். அண்ட் அதே பாண்ட வந்து உங்களால இன்னும் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். டெவலப் பண்ணிக்க முடியும். தேங்க் யூ.